अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। சொல்லுங்க वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाह जल्ल शानुहु तआलाவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அன்பியாக்கள் அவுலியாக்கள் தன் நேசர்களின் நேசர்களாக நம்மை ஆக்கி வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தான் விரும்பிய நல்ல விஷயங்களை இந்த எளியனின் நாவின் மூலமாக அவனுடைய கலாமை கொண்டு அவனுடைய கலாமுடைய ஃபைசானை கொண்டு என்னுடைய அபுக்கமுடைய தகுதியின்மையின் காரணமாக அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து வெளியாக்குவானாக। मेरे जहल के वास्ते और तेरे इल्म के वास्ते अल्लाह ताला என்னிடமிருந்தும் அவனுடைய இல்மை அல்லாஹ் வெளியாக்குவானாக। அதை தங்களுக்கும் உலக மக்களுக்கும் பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக। அன்பர்களே, இந்த ஹிஜ்ரியுடைய முஹர்ரமுடைய ஆரம்ப காலம், இந்த வருடமெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும். இந்த வருடமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக நாம் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக। இந்த வருடமெல்லாம் இனி வரக்கூடிய வருடங்களிலும் அல்லாஹ்வுக்கு திருப்தி தரக்கூடிய காரியங்களை செய்பவர்களாக, அவனை திருப்திப்படுத்தக்கூடிய சொல்லை சொல்பவர்களாக, அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய எண்ணங்களை எண்ணுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக। அவனை வருத்தப்படுத்தக்கூடிய சொல் செயல் எண்ணங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக। இந்த வருடத்தையும் வரக்கூடிய வருடங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஆஃபியத்தையும் சலாமத்தையும் நீண்ட வயதையும் கொடுத்து கண்ணியத்தோடு மரியாதையோடு மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கண்ணியத்தோடு மரியாதையோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக। சோனத்திலே கண்ணியமானவர்களோடு சேர்ந்து நுழைவதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக। பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக। அன்புமிக்க பெரியவர்களே, இந்த வருடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்துகிறேன். நிறைய செய்திகள் பல விஷயங்கள் சொல்வதை விட ஒரு விஷயத்தை கேட்டு அதிலே நம்முடைய கவனத்தை திருப்பி அதன்படி நாம் அமல் செய்வோம் என்று மன உறுதியோடு நாம் செல்லுவது இன்ஷா அல்லாஹ் நமக்கு நன்மை படைக்கும். ஹஜரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் விஷயமாக குர்ஆனிலே ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய நபி அல்ல, அல்லாஹுடைய வலி, அல்லாஹுடைய நேசர். அவங்க அல்லாஹுடைய திரு நபி அல்ல, ஜி அல்லாஹுடைய வலி. அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு நான் செய்த கருணை என்ன, அவர்கள் எவ்வாறு உபதேசம் செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். வலிமார்களை நினைவு கூறுவது, வலிமார்களை பற்றி பேசுவது, வலிமார்களுடைய சொல்லை எடுத்துச் சொல்வது யாருடைய சுன்னத்து? அது அல்லாஹ்வுடைய வழக்கம். அது குர்ஆன் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறை. வலிமார்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், தன் பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் உபதேசம் செய்தார்கள்,
ஹஜ்ரத் சையதுனா பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாஹுல் ஹமீத் எஜமான் அவர்கள் தன் அருமை குழந்தைக்கு இப்படியெல்லாம் போதித்தார்கள் யூசுப் தாதா அவர்களுக்கு என்றெல்லாம் நீ சொல்லுவது இது அல்லாஹ்வுடைய வழிமுறை, இது குர்ஆன் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறை. அவர்களை நினைவு கூறுவது தான் குர்ஆன், அவர்களை நினைவு கூறுவது தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அவர்கள் நினைவு கூறுவது தான் அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்த நமக்கு வழிமுறை. அது அவர்களை பற்றி பேசாமல் அவர்களை ஒதுக்கி தள்ளி அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹதீஸும் எனக்கு போதும், வலிமார்களும் அவருடைய செயல்களும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் அது குர்ஆன் ஹதீஸுக்கே மாற்றமானது என்று தெரிய வருகிறது. பாருங்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி என்று யாருமே சொல்லலை, அல்லாஹ்வும் சொல்லலை, குர்ஆன்லையும் அல்லாஹ் பதிவு செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அவங்க அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசர். அவர்களை பார்த்து அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்கி வச்சான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஆத்தைனா லுக்மான் அல் ஹிக்மத. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவது அவங்க நபியாக ஆக முடியாது, அவர்கள் அந்த நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய நேசர். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிக்மத் என்னும் ஞானத்தை கொடுத்திருந்தான், அறிவை கொடுத்திருந்தான், உச்சகட்டமான ஞானங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உச்சகட்டமான ஞானம் என்றால் எது? அறிவு என்றால் என்ன? அறிவு என்றால் என்ன? அறிவு ஜி ஸ்கூலில் படிக்கிறது பேர், அது கல்வி, அது தொழில் கல்வி. 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் படிக்கிறோமே, அப்புறம் காலேஜெல்லாம் படிக்கிறாங்களே, இதை வைத்து தன் வாழ்க்கையை சம்பாதிப்பதற்குண்டான தொழில் கல்வி. அது MBBS இருக்கட்டும், MSc இருக்கட்டும், BSc இருக்கட்டும், அல்லது அவர்கள் இன்ஜினியரிங், இதெல்லாம் என்னங்க? இதனுடைய அசல் நோக்கம் என்ன? சாப்பிடுவது, உடல் தனக்கு தேவையான காசு பணங்களை சம்பாதிப்பது, வீடு கட்டிக்கொள்வது. இது தொழில் கல்வி. இது பேர் அறிவு ஞானம்னு சொல்ல முடியாதுல்ல. அறிவு ஞானம் என்றால் எது? உன்னை இவ்வுலகிலும் உண்மை மனிதனாக வாழச் செய்வது, உன்னை ஆகிரத்திலே அல்லாஹ்வுடைய உண்மை குலாமாக அடிமையாக வாழச் செய்வது, ஆகிரத்திலே உன்னை நிரந்தர சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, அதுக்கு பேர் அறிவு. உன்னை ஏன் படைத்தாய், இந்த உலகிலே உன்னை இறைவனை அனுப்பிய நோக்கம் எது என்று விளங்க செய்வதற்கு பேர் அறிவு. இந்த உலகில் எதற்கு பிறந்தோம், நம் பிறந்த நோக்கம் என்ன, எதற்கு அல்லாஹ் நம்மை படைத்தான், படைத்த நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தின்படி வாழ்கிறோமோ என்று சிந்திக்க செய்வதற்கு பேர் அறிவு. பள்ளிக்கூட புஸ்தகத்தில் போகிறதுக்கெலாம் அறிவு கிடையாதுங்க, அது மாற்றிக்கிட்டே கிடப்பாங்க. இது அறிவியல் மாறும், கணக்கு மாறும், அன்னைக்குள்ள கணக்கு இன்னும் கிடையாது. ஜி புவியியல் மாறும், அன்னைக்குள்ள மாநிலங்களுடைய எல்லைகள், உலகத்துடைய எல்லைகள் கிடையாது, வரலாறே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ போன பீரியடில் உள்ள வரலாறு வேறு, வரலாறு இன்னைக்கு மாறாது, ஆனால் வரலாறே மாறிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் மாறுது, உலகத்தில் அனைத்துமே மாறிக்கொண்டிருக்கிறது. இது எப்படி அறிவுன்னு சொல்ல முடியும்? அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவன் படித்த அந்த படிப்பை கொண்டு இன்றைக்கி சொன்னால் அது அறிவுன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது படிப்பு, அது ஒரு கல்வி, அது அன்றைக்கு தேவைக்கு நிறைவேற்றக்கூடியது, அன்றாட உன் வயிற்றை கழுவக்கூடிய படிப்பு தான் இந்த அனைத்து பள்ளிக்கூடங்கள்லையும் படித்தது. ஞானம் அதுவல்ல, அறிவு என்பது அதுவல்ல. உன்னை எது மனிதனாக வாழச் செய்கிறதோ அதுக்கு பேர் அறிவு, உன்னை எது புனிதனாக மாற்றுகிறதோ அதுக்கு பேர் அறிவு. நீ 8th 10th +2 படிக்கிறே, அது எப்படி அறிவுன்னு எப்படி சொல்ல முடியும்? நேற்று கூட பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் பையன் 8ஆம் கிளாஸ் படித்தான், அப்போ அவன் ஒழுக்கம் கம்மியாக இருந்தான். 10th படித்தான், இன்னும் கொஞ்சம் படிப்பு ஏறிச்சு அவனிடத்தில், மிகச்சிறந்த ஒழுக்கவாளி ஆகிட்டான். +2 படித்தான், பெற்றோர்களை மதிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்கிறது, எல்லா மதிப்பு மரியாதையும் அவன்கிட்ட வந்துருச்சு. காலேஜ் போய் சேர்ந்தான், அல்ஹம்துலில்லாஹ் மனித புனிதனாக மாறிவிட்டான். அவன் படிக்க வச்சு ஒரு ஒரு மிகப்பெரிய மனித புனிதனாக மாறிவிட்டான். அப்படி யாரும் சொல்லி கேட்டிங்களா? எந்த பெற்றோர்களை அப்படி இங்கே யாரும் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? 8ஆம் கிளாஸ் படித்த வரைக்கும் நல்லா இருந்தான் ஹஜரத், இந்த ஸ்கூலுக்கு போய் சேர்த்து அந்த ஸ்கூலுக்கு மாறணுமா, கெட்டு குட்டிச்சோராக போயிட்டான் ஹஜரத். 10th +2 போனோமா, அருவாலாம் வச்சுருக்கான் பைக்குள்ளே. அன்னைக்கு எடுத்து பார்க்குறேன், சாராய பாட்டில் உள்ளே இருக்குது ஹஜரத், பீடி கஞ்சாலாம் வந்துருச்சு. காலேஜ் போகிறான்னா வெட்டு குத்து தான். யாராவது இப்படி பார்த்துருக்கு? அப்போ அந்த படிப்பு அவர்களை பண்படுத்தவில்லை. பாருங்க, எது உன்னை பண்படுத்தவில்லை அதுக்கு பேர் யாரையா படிப்புன்னு சொன்னா? அது யார் படிப்புன்னு சொன்னான்? 8ஆம் கிளாஸ் படிக்கிறத விட 9ஆம் கிளாஸில் அவனுக்கு ஒழுக்கம் அதிகமாகணும்.
9ஆம் கிளாஸ் படிக்கிறத விட 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தாய் தந்தையை இன்னும் மதிக்கணும். 10ஆம் கிளாஸ் படிக்கிறத விட +2 போனோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை மதிக்கணும், ஊர் உலகத்தில் மதிக்கணும், சமாதானத்தை ஏற்படுத்தணும், மக்களுக்கு மத்தியில் அன்பு பாசத்தை பரப்பணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் அறிவு. நீ படிப்பை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாய், முட்டாளாக வளர்கிறாய், முட்டாள்தனம் ஒன்று இருக்கு. இதை யார் ஒன்று ஞானம் என்று யார் சொல்வது? யாராவது சொல்ல முடியுமா? இந்த மொத்த ஊரில், மொத்த காரைக்காலில், மொத்த தமிழ்நாட்டில் என் பையனை படிப்பு வளர வர பண்பாடுகளும் வளர்ந்தது. பண்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. உன்னை படைத்தவனுக்கு உண்மை அடிமையாக ஆக்கக்கூடியதுக்கு பேர் தான் அறிவு. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة وبعثه مقاما محمودا الذي وعدته ورزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم رسولا ونبيا. اللهم رب هذه الدعوة الصادقة المستجابة المستجاب لها دعوة الحق وكلمة التقوى حينا عليها وأمتنا عليها وبعثنا عليها وجعلنا من خيار أهلها أحياء وأمواتا. اللهم اخترنا لخدمة دينك واصطنعنا لنفسك وإعلاء كلمتك مع الإخلاص والعافية. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலகத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஞானத்தை கொடுத்திருந்தோம், அறிவை கொடுத்திருந்தோம். அப்போ அறிவுனா என்னான்னு பார்க்கணும் இல்லையா? அது என்ன அறிவு என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், எது அறிவு என்பதையும் சொல்லுகிறான். இப்போ யாரெல்லாம் அறிவாளின்னு விளங்கிங்க. உண்மையான அறிவாளி யார்? அறிவு நமக்கு இருக்குதா இல்லையா? இல்லை நம்ம அறிவாளிகள் லிஸ்ட்டு நம்ம பேரை எழுதுவதா, முட்டாள்கள் லிஸ்ட்டில் நம்ம பேரை எழுதுறதாங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன அறிவு கொடுத்திருந்தோம்? அனிஷ்குருலில்லாஹ் வலகத் ஆத்தைனா லுக்மான் ஹிக்மத அனிஷ்குருலில்லாஹ் வமன் யஷ்குரு ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத். அனிஷ்குருலில்லாஹ், நீ வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு. நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு. அப்போ எவன் சதா 24 மணி நேரமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன்தான் உண்மையில் அறிவாளி. எவன் புலம்பிக் கொண்டிருக்கிறானோ, எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துட்டான், நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனையில் இருக்கிறேன், நான் சிரமப்படுறேன், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நான் அந்த மாதிரி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை, நான் இதில் கஷ்டப்படுறேன், அதில் கஷ்டப்படுறேன் என்று சொல்லுகிறானே, அவன் சர்வ முட்டாள் என்று தெரிகிறது. அறிவு என்பதே சுக்குருங்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ அதிகாலையில் எழுந்திருந்து மாலை வரை உனக்கு கொடுத்த ரப்பிடத்தில் வாங்கி சுக்குர் செஞ்சுக்கிட்டே இரு. ஏன்னா அல்லாஹ் தஆலா உனக்கு கொஞ்சம் நஞ்சம் கொடுக்கல, அல்லாஹ் தஆலா கொஞ்சோன்னு கொடுக்கல. அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. அல்லாஹ் தஆலா தன் அருட்கொடைகளை உங்களுக்கு வெளிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் அள்ளி அள்ளி கொட்டி விட்டான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா கொஞ்சமாக கொடுக்கல, அல்லாஹ் தஆலா கொஞ்சோண்டு கொடுக்கலன்னு சொல்ல. அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்கல உனக்கு? அல்லாஹ் தஆலா உன்னுடைய மொட்டை நேமத்துக்களை அல்லாஹ் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து விட்டான். அசுபக கொட்டு கொட்டி விட்டான். மழை கொட்டுவது போன்று உனக்கு அல்லாஹ் தஆலா நேமத்துக்களை கொட்டி விட்டான். அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினத்தன், வெளிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் கொடுத்துட்டான் அல்லாஹ் தஆலா. உனக்கு என்ன குறை வச்சான் அல்லாஹ் தஆலா? எவ்வளோ கைகால் சலாமத்தான் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு கண் இல்லாமல் கபோதியாக உன்னை பிறக்க வைத்த, எங்கே போய் கண்ணு தேடுவேன்? எத்தனை கோடி கொடுத்தாலும் கண்ணு வாங்க முடியுமா? ஒரு காது இல்லாத செவிடனாக உன்னை அல்லாஹ் தஆலா பிறக்க செய்தால் எங்கே போய் காது வாங்குவேன்? வாய் பேச முடியாதனால எங்கே போய் நீ யார்கிட்ட பேசுவேன்? அல்லாஹ் கை கால்கள் எப்படி நீ சலாமத்தா கொடுத்தான், விரல்களை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அலம் நஜஅல் லஹு ஐனைன், உனக்கு 2 கண்களை நான் கொடுக்கவில்லையா? வலிசானம் வ ஷஃபத்தைன், இந்த நாவை நான் கொடுக்கவில்லையா? உதடுகளை கொடுக்கவில்லையா? கேட்கல அல்லாஹ் உன்ட்ட. இப்போ நான் அந்த கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டப்படுறேன், கஷ்டப்படுறதுக்கு நீ சம்பாரிச்சதுன்றான் அல்லாஹ் தஆலா. மா அசாபக்கும் மிம் முசீபத்தின், உனக்கு வாழ்வதற்கு எல்லா வஸ்துக்களையும் நான் கொடுத்தேன். வாழ்கிற வழியை காட்டினேன். எது நல்ல வழி, எது கெட்ட வழி, எப்படி சென்றால் இந்த உலகிலே சந்தோஷமாக இருக்கலாம், மறு உலகில் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாத்தையும் நான் உனக்கு காட்டினேன். அலம் நஜஅல் ஐனைன் வலிசானம் வஷஃபத்தைன் வஹதைனாஹு நஜ்தைன், உனக்கு நல் வழி எது, தீய வழி எது,
என்றெல்லாம் நான் காட்டினேன். இப்படி செல், இப்படி செல்லாதே, இது உனக்கு நல்லது, இது உனக்கு தீமை, இப்படி சென்றால் உனக்கு உலகிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை, இப்படி சென்றால் உனக்கு கஷ்டமான வாழ்க்கை என்றெல்லாம் நான் பிரித்து கொடுத்து விட்டேன். நீ அவ்வாறு செல்லாமல், அந்த வழியிலே செல்லாமல் அல்லாஹ் சொன்னதுக்கு மாறு செய்து இனி கஷ்டம் அனுபவிக்கிற. எவனெல்லாம் எங்கெல்லாம் துனியாவில் கஷ்டம் அனுபவிக்கிறானோ நல்லா எழுதி வச்சுக்கோ, அல்லாஹ் உனக்கு குறவே இல்லை, குறை செய்யல, நீ செஞ்ச குறை. அல்லாஹ் உனக்கு கை கொடுத்தான், நீ அருவாள் எடுத்து கையை வெட்டிக்கிட்ட, எனக்கு கை இல்லையே நீ சொன்ன, உன்னையோட முட்டாள் யார் இருக்கிறா? தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் உனக்கு வாழ்கின்ற வழியையும் உலகத்தில் எல்லா நேமத்துகளையும் கொடுத்தது மட்டுமல்லாமல் இப்படி செய் நல்லா இருப்ப, இப்படி செய்யாத நீ நல்லா இருக்க மாட்ட என்று காட்டி கொடுத்துட்டான். நீ அதுக்கு மாறு செஞ்ச அனுபவிக்கிற. முற்பகல் நீ செய்தது என்று பிற்பகல் அனுபவிக்கிறாய். மா அசாபக்கும் பி முசீபத்தின், அணு அளவு உனக்கு கஷ்டம் என்று ஒன்று ஏற்பட்டால் ஃபபிமா கசபத் ஐதீக்கும், உன் கைகள் சம்பாரிச்சதே தவிர வேற இல்லை என்றான். அது உன் கை சம்பாரிச்சது. நீ தெருவில் நடக்கிற பொழுது சின்ன முள்ளு உனக்கு குத்தாலும் நீ சம்பாரிச்சது. நீ நடக்கும்போது உன்னுடைய நீ கதவுல கை மாட்டிக்கிச்சு, வலி ஏற்பட்டு அதுவும் நீ சம்பாரிச்சது தான். வாழ்க்கையில் இன்னைக்கு சாப்பாட்டு கஷ்டம், கடையில் கஷ்டம், கடன் கஷ்டம், அந்த தொல்லை, இதில் நிறைய பேர் புற எடுக்கிறார். ரொம்ப பேர் வந்து கேட்குறான், இந்த அசரத்திற்கு ஏன் இந்த கஷ்டம் அல்லாஹ் எனக்கு சோதிக்கிறான்னு தெரியல, நான் என்ன தப்பு செஞ்சேன், நல்லவனாக தான் இருந்தேன். அப்படி சொல்லக்கூடியவர்கள்ட்ட நான் கேட்பேன், ஒரு 4 செய்தி சொல்கிறீங்க, 5 நேரம் விடாமல் தொழுகிறீங்களா? அது அப்பப்போ தொழுகிறது அதில் போயிட்டே இரு. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னால், நீ என்ன கட்டுப்பட்டு நடந்தால் வாழ்வாங்க வாழ செய்கிறேன். அப்போ நீ தொழுகை கடைபிடிக்கல, அப்புறம் எப்படி வாழ்வாங்க வாழ செய்வான்? அல்லாஹ் சொன்னது நடக்கல. நீ அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நீ தொழுகு, உன் மனைவி மக்களை தொழுகு சொல்லு. லா நஸ்அலுக ரிஸ்கா, உன்ட ரிஸ்க் நான் கேட்கல, நஹ்னு நர்சுகுக்கும், நிம்மதியான ரிஸ்க நான் தர்றேன், வாழ்வாங்க உன்னை வாழ செய்கிறேன், தலை நிமிர்ந்து வாழ செய்கிறேன். சில பேருக்கு தொழுறீங்களா? 5 நேரம் தொழுகிறேன். சரி, முதல் பிரச்சனை முடிஞ்சு, அல்ஹம்துலில்லாஹ். சரி, வட்டிக்கு வாங்கியிருக்கிறியா? ஆமாம் ஹஸரத். மாட்டிக்கிட்டியா வா, அதனால தான் கஷ்டப்படுற. வாங்க வேண்டாம் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ் சொன்னதில் எதையாவது நீ விட்டுருப்ப, அதை யோசிச்சு பாரியா முதல்ல. விளைஞ்சுங்களேன், என்னடான்னு அதை யோசிச்சு பார்க்காம நீ ஒன்னையே சரி பண்ணி கொண்டால் சரியாகும். இந்த டெஸ்க்கு நல்லா இருக்குதுங்க, திடீர்னு ஒரு பக்கம் ஆடுது, டபக்கு டபக்குன்னு என்ன பண்ணுவோம் நம்ம? எந்த காலில் மிஸ்டேக்குன்னு பார்ப்போம். ஒரு கால் ஆணி கலண்டிருக்கும், அல்ல அந்த காலில் ஏதாவது ஆணி கலண்டிருக்கும், அந்த காலில் புஷ் ஏதாவது கலண்டிருக்கும், அதை சரி பண்ண நின்றுவது. அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியாக அல்லாஹ் அமைச்சு கொடுத்துட்டான். எல்லாத்துக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. உனக்கு வாழ்க்கை இன்னைக்கு ஆடுதுன்னு சொன்னால் அது காலில் எதையாவது ஒன்று மிஸ்டேக்காக இருக்கும், அதை சரி பண்ணு முதல்ல, அதை முதல்ல சரி பண்ணு. உன் அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு ஏவலுக்கு நீ மாறு செய்திருப்பாய், அல்லாஹ் சொன்னதை நீ செய்யாமல் இருந்திருப்பாய், அல்லாஹ் தடுத்த ஒன்றை நீ செய்திருப்பாய். மது அருந்த வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறான், குடிச்சிருப்ப. உன் தாய் தந்தையை கண்ணியப்படுத்தாமல் விட்டுருப்ப. பெற்றோர்களை மதித்து வாழ்ந்து துஆவை பெற்றுக்கொள், அவங்களுக்கு அது உதாசீனப்படுத்திருப்ப. இன்னைக்கு அனுபவிக்கிற அவங்க உனக்கு பெற்றோர்கள் கிடைத்த காலத்தில் அவர்களை அவமரியாதை செய்திருப்பாய், அதற்குரிய தண்டனை இன்னைக்கு நீ அனுபவிப்ப. 40 வருஷத்துக்கு பின்னாடி ஆனாலும் சரிதான். எத்தனை வருடங்கள் அனுபவிக்காம சாவ மாட்டான் ஒருத்தன். எவன் தன் தாய் தந்தையை மனம் வருத்தப்படுத்தினானோ, அவர்களை சமாதானப்படுத்தாமல் மூத்தா போயிட்டாங்களோ, அவனோட மன்னிப்பு கேட்காம மூத்தா போயிட்டாங்களோ, இல்லைங்களா, அதற்குரிய தண்டனை இவன் வயசை நீளமாக்கி வச்சு அனுபவிச்சு கதறி அவன் அனுபவிச்சு சின்ன பின்னமாகி, இல்லைங்களா, ஏன் தான் இந்த துன்யாவில் பிறந்தனோ என்று அவன் கஷ்டப்பட்டு சாகிற வரைக்கும் அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய இப்படி சாதாரண இல்லைங்களா? வலா யூசிக் வசாகஹு அஹத், நான் பிடிச்ச மாதிரி அவனும் பிடிக்க முடியாது. வலா யூசிக் வசாகஹு அஹத். அப்புறம் வலா யுஅذிபு அஸாபஹு அஹத், நான் தண்டிக்கிற மாதிரி யாரும் தண்டிக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அல்லாஹு அக்பர். அப்போ அன்பர்களே, நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பழகு. என்னவெல்லாம் அல்லாஹ் உனக்கு கொடுத்தானோ, உன் தகுதிக்கு மீறி அல்லாஹ் கொடுத்துருக்கான். என்னவெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கொடுத்தானோ, அல்லாஹ் உனக்கு எதுவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறானோ, உன் அந்தஸ்துக்கு அது கொடுக்க வேண்டிய நேமத்தை அல்ல. உனக்கு அல்லாஹ் நிம்மதியாக உட்கார சோறு போட்டுருக்கிறான். நீ செஞ்ச அயோக்கியத்தனங்களுக்கு, நீ செய்த பாவங்களுக்கு, நீ மற்றவர்கள் கண்களுக்கு மறைத்து செய்த பாவங்கள், யாருக்கும் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் சொல்ற,
என் ரப்பு தாலா பார்த்துக்கிட்டே இருக்கான். அல்லா ஜல்லஷானு நீ அல்லாஹ் கண்ணுக்கு மறைக்க முடியுமா அந்த பாவங்களை? அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு மறைக்க முடியுமா? அத்தனையும் அல்லாஹ் தெரிஞ்சு உனக்கு சோறு போடுறான். உன்னுடைய குற்றங்களை உன் தந்தை தாய் பார்த்தார்களே ஆனால் நீ வெளியே செஞ்ச குற்றங்கள், நீ பேசின குற்றங்கள் இருக்கணும். கல்புக்குள்ளே வச்சிருக்க குற்றங்கள் எவ்வளோ இருக்குது? அப்படி செய்யணும், இது வாய்ப்பு கிடைக்கல, செய்யணுங்கிற ஆசை இருக்குது உன் கல்புகளை இன்னும். அப்படி எத்தனை குற்றங்கள் மனசில் வச்சுருக்கிற எல்லாமே அல்லாஹ் அறிஞ்சிட்டு இருக்கிறான். அறிஞ்சு நமக்கு காலையில் நிம்மதியாக சாயா குடிக்கிறான், சோறு கொடுக்குறான். நிம்மதியாக சோறு கொடுத்தார். அல்லாஹ் எவ்வளோ கருணை கடலாகி அல்லாஹ் பாருங்க. அல்லாஹ் எவ்வளோ கருணையாளன்னு பாருங்க. நீ செய்த அயோக்கிய தனங்களை உன் தந்தை கேட்டாரே ஆனால் உன்னை நாளைக்கு மகன் சொல்ல மாட்டார். நாம் செய்த தவறுகளை நம் தாய் கேட்டால் உன்னை பிள்ளை என்று சொல்ல வெட்கப்படுவார்கள். நாம் செய்த தவறுகளை நம் மனைவி பார்த்தால் தலாக்கு வாங்கிட்டு போயிடுவா. இவன் தான் ஒரு புருஷன், மூஞ்சியில முழுகி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம். நாம் செய்த தவறுகளை நம் பிள்ளைகள் கேட்டால் உன்னை அப்பன்னு சொல்ல வைக்கப்படுவான் அவன். நண்பர்களே, கருணை கடலாகி அல்லாஹ் நம்ம எல்லாமே தெரிஞ்சு நம்முடைய தப்பு தவறுகள்லாம் தெரிஞ்சு சோறு போட்டுருக்கிறான் பாருங்க. நிம்மதியாக வாழ வச்சிருக்கிறான், நிம்மதியாக தலை நிமிர்ந்து தெருவில் நடக்க வச்சிருக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலாவுடைய கருணையில் ஒரு கருணை சத்தார்னு ஒன்று இருக்கான். அல்லாஹ் அவருடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்து சத்தார்னு இருக்கு. சத்தார்னு அர்த்தம் என்ன? அடியார்களுடைய குறைகளை மறைச்சிருவான் அல்லாஹ் தஆலா. அரே இங்கேயும் மறைச்சிருவானா அங்கேயும் மறைச்சிருவானா? சரி, இங்கே தான் எல்லார் கண்ணுக்கும் மறைச்சு பசப்பி ஒரு அழகான சட்டையை மாட்டி கோட்டை வேற மாட்டி தப்பி தலப்பா கட்டி தஸ்மீனை கையில் பிடிச்சிக்கிறார். பெரிய தஸ்மீனி வாங்கி பிடிச்சிக்கிறார். பெரிய சூஃபி வராருப்பா மகான், அது துவா செய்யுங்க என் குடும்பத்தை சில கஷ்டங்கள். எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இங்கே மறைச்சிட்ட கோட்டை மாட்டிக்கிட்டு அங்கே மறுமை நாளில் வந்து நிற்பா ஒருத்தன். அல்லாஹூ துனியாவில் என் தப்பு தவறெல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் மறைச்சிட்டான். இங்கே என்ன கதியாக முடியுமோ, யாரும் தப்பிக்க முடியுமா மஹ்ஷரில்? என்னை அழுது கொண்டு கதறி கொண்டு நிற்பான். அப்போ அல்லாஹ் அவனை கூப்பிடுவான், என்ன அழுகுற ரப்பே, எனக்கு தெரியுமில்ல ரப்பே, இதை மறைக்க முடியுமா? பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா. ஒவ்வொரு மனுஷனும் தான் செஞ்ச வண்டவாளங்களுக்கு தானே சாட்சியாளனாக இருக்கிறான், தான் செய்ய தவறுகளுக்கு தானே சாட்சியாளனாக இருக்கிறான். வலவல்கா மஹாதீரா, 1000 சாக்கு போக்கள் அடுத்தவன்ட்டு சொன்னாலும் சரியே, பிறட்டு நல்லவனா நடிச்சுக்கிற நீ, ஆனால் உங்க இனி எப்படிப்பட்ட அயோக்கியன்னு உனக்கே தெரியும். அங்கே வந்து ரப்பின் முன்னால் தடுமாறி கொண்டு நிற்பான். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, இப்போ அல்லாஹ் கூப்பிடுவான், என்ன நிற்கிற ரப்பே, என் பாவங்கள் உங்களுக்கு தெரியுமே ரப்பே. அப்படியா? அப்போ அல்லாஹ் தன்னுடைய 100 என்ற போர்வையை கொண்டு அவனுக்கும் இவனுக்கு மத்தியில் பொத்திக்குவான். இவங்க 2 பேரும் பேசுகிறத வேற யாரும் பார்க்காம மொத்த மேஷரில் இழஞ்சுங்களா? அடியான அது ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. அடியான அது ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது ரப்பே. ஒன்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இதோடு முடிஞ்சிச்சு என் கதைன்னு நினைப்பான். இப்போ அல்லாஹ் சொல்லுவானா, நான் துனியாவிலேயே அதை மன்னிச்சிட்டேன், மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைச்சிட்டேன், இங்கேயும் மறைச்சிட்ற போடா சொர்க்கத்துக்குன்ற அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட கருணை கடலாகி அல்லாஹ் தஆலா எவ்வளோ நிம்மதியாக உன்னை வாழ வச்சிருக்கிறான். உனக்கு கொடுத்ததே அல்லாஹ் தஆலா உன் அந்தஸ்துக்கு மீறி வாழ வச்சிருக்கிறான். என்ன அல்லாஹ் குறை காண்ற? ஏன் அது இல்லை இது இல்லைங்கிற? அல்லாஹ் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். நீ ஒன்னை சரி பண்ணிக்கோ, அல்லாஹ் தஆலா தான் தருகின்ற பாதையை திறந்து விட்டுருவான் அல்லாஹ் தஆலா. நீ அல்லாஹ்வை குறை சொல்லாத, விளங்குச்சா? நீ என்ன உன்னிலே குறை இருக்கு, உன்னை நீ ஆராய்ச்சி, வஹாசிபு, உன்னை நீ ஹிசாப் கணக்கு பார்த்துக்கோ. என்ன இந்த குறை இருக்கு? என்ன அல்லாஹ்வுடைய ஏவலை விட்டுட்டேன், அல்லாஹ் ரசூலுக்கு பிரியப்படக்கூடியது எதை விட்டு இருக்கிறேன், அல்லாஹ் ரசூலும் ஏவிய எந்த உத்தரவுக்கு மாறு செய்கிறேன், அல்லாஹ் ரசூலும் தடுத்த எந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், என் நாவை பேணினேனா, என் கண்ணை பாதுகாத்தனா, தெருவில் உட்காந்து பார்க்குற, கடையில் உட்காந்து எழுத்தாப்பில் வரவன் யாரும் பார்க்குற, பொம்பளை போகிறா, ஒரு பெண் என்றால் சென்றால் வரக்கூடியவள் பெண் என்று தெரிந்தால் பார்வை கீழே தாழ்த்திக்கொள். குர்ஆன் சொல்லுது, குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், வயஹ்ஃபது ஃபுரூஜும், தங்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அமல் நம்மகிட்ட வந்துருச்சா நம்மகிட்ட? வலா யக்தப் பாதுக்கும் பாதா, ஒருவருக்கொருவர் தவறான விஷயங்களை பரிமாறிக்கொள்ளாதீர்கள், ஒருத்தரை பற்றி கீபத்து பேசாதீர்கள். வந்துருச்சா நம்மகிட்ட? கீபத்து பேசாமல் ஒரு நாள் போகுதா உன்னிடத்துல? காலையிலிருந்து மாலை வரை அடுத்தவனை பற்றி பேசாத ஒரு நாள் கழிதா உண்டு? வலா தஜஸ்ஸசு, யாரையும் துருவி அவன் குறைகளை ஆராயாது. ஒரு எந்திரிச்ச உடனே சாயந்தரம் வரைக்கும் அதை தான் அவன் வேலை. உன் அக்காவை பற்றி, தங்கச்சி பற்றி, சின்னம்மா பற்றி, பெரியம்மா பற்றி. அவெல்லாம் ஒரு மனுஷியா? அவன்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு மனுஷனான்னு பாரு முதல்ல. அன்பர்களே, அப்போ அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளில் எது நீ குறை செய்தாயோ அதுதான் உன் வாழ்க்கையை தடுக்கிறது, உன் நல்வாழ்வுக்கு குறுக்க வந்து நிற்கிறது, வேற எதுவும் இல்லை.
நீ சிறந்த வாழ்க்கையை வாழ்வதில் அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் தாலா உனக்கு தராம வேற யாருக்கு தரான்? அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா உனக்கு எல்லாம் வேற யார்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஜி என்ன பை ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. முஃமினான மக்களுக்கு அல்லாஹ் தாலா இவ்வுலகிலும் உயர்ந்த வாழ்க்கை நற்செய்தி அல்லாஹ் தருகிறான். மறு உலகிலும் நற்செய்தி இருக்கிறது. அவங்களுக்கு மறு உலகத்திலாம் வாழ்க்கை, துன்யாவில் கஷ்டம் என்று சொல்லல அல்லாஹ் தாலா எங்கேயுமே. லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இவ்வுலகத்திலும் உயர்ந்த வாழ்க்கை, மறு உலகத்திலும் உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்றான் எஜமான். ஜி இப்போ அல்லாஹ் தாலா முஃமின்களுக்கு தாங்க வாழ்க்கையை வச்சிருக்கிறான். ஈமான் கொண்டவங்க தாங்க அல்லாஹ் தாலா வாழ்க்கையை வச்சிருக்கிறான். அப்போ அந்த வாழ்க்கை நமக்கு தடுமாறுது. உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு நிற்கிற. ஜி ஒருத்தர் சொன்னார், அதில் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, 3 மாதமாக வேலை தேடுறாரு. ஜி வேலை கிடைக்கல, துவா செய்யுங்க ஹஜரத். ஒரு துவா எழுதி தர்றேன், சின்ன துவா தான், ஓத சொல்லுங்கள். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். அடுத்து வேலை இல்லை, சாப்பிட வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கனானில் நிற்கிறாங்க, கையில் காசு இல்லை, எதையும் வாங்கி சாப்பிட்றதுக்கு முடியாது, மரத்து இலையா திங்க முடியும். அந்த நேரத்தில் சொன்னாங்க, ரப்பே என் கையில் காசு இல்லை, வேலையும் இல்லை, ஒதுங்கும் இடம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, தனியாக வந்து நடுக்காட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன், எனக்கு வயிற்றும் பசிக்குது, ஒன்றும் எனக்கு வழி இல்லையே. ரப்பி என் ரப்பே இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், நீ என்மேல் கொடு எனக்கென்று விதித்திருக்கிற நல்ல விஷயங்களின் பக்கம் இப்போ நான் தேவையுள்ளவனாக இருக்கேன், என் ரிசுக்கின் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் ரப்பே, என் ரிசுக்கு என்ன பக்கம் உன்னிட்ட கையேந்தி நிற்கிறேன் ரப்பே. இந்த துவாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நல்ல வேலையை கொடுத்து, கல்யாணம் முடிச்சு கொடுத்து, குழந்தையும் கொடுத்து, நபித்துவமும் கொடுத்து, நபியாகவும் ஆக்கி சந்தோஷமாக திரும்பி போனாங்க அங்கேருந்து. அப்போ இந்த துவாவை ஓதுங்க. வேலை இல்லாதவர்கள் யார் ஓதனாலும் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி மூசா நபிக்கும் ரப்பு அவன் தான், நமக்கும் ரப்பு அவன் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கொடுத்தா நமக்கு கொடுக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா, நிச்சயமாக கொடுப்பான். இந்த துவாவை ஓதுங்க. பிள்ளை ஓதுங்க. என் பையனுக்கு அரபிலாம் ஓத தெரியாது, அது வயசு என்னாச்சு, வயசு 35 ஆச்சு. 35 வருஷம் அல்லாஹ் வாழ்க்கையில் கொடுத்தா ஒரு குர்ஆனுடைய வாசனம் கற்றுக்க தெரியல. ஒரு மாதம் உட்காந்து 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 30 நாள் செலவு பண்ணால் குர்ஆன் கற்றுக்க முடியுமே. ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், டெய்லி குர்ஆனில் ஒரு நாள் எவ்வளோ முடியுமோ ஓதுன்னு அல்லாஹ் சொன்னானே. வந்தா அல்லாஹ் உத்தரவுக்கு 35 வருஷமாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 30 மணி நேரம் செலவு பண்ணால் குர்ஆன் ஓத கற்றுக்கலாம். வெக்கம் இல்லை உனக்கு? அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, வேலை இல்லை, பையன் கஷ்டப்படுறாங்கிற. அல்லாஹ் உனக்கு அருட்கொடையாக கொடுத்த குர்ஆனை ஓதக்கூட தெரியல. அது ஓத வேண்டும், அதை அறிய வேண்டும், அதை என்ன பொருள் என்று தெரிய வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அதுக்கு தாங்க அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். இத்தனை வருஷம் வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தா 35 வருஷம் எத்தனை அரிசி தின்றுருப்பேன், எவ்வளோ சோறு தின்றுருப்பேன், எவ்வளோ கறி தின்றுருப்பேன், எத்தனை கோழி முழுங்கியிருப்பேன். குர்ஆன் ஓத வெக்கம் இல்லை உன் பையனுக்கு கற்றுக் கொடுங்க. துவா செய்ய சொல்ல வந்துட்ட, நீ அடுத்த வந்துட்ட. புரிஞ்சுங்களா? 35 வருஷமா குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியா, துப்பு இல்லை. நீலாம் முஸ்லீமா? நீ முஸ்லீமின் பேர் சொல்லிக்கிற. நீ குர்ஆன் யாருக்கு இறக்கணும்? குப்பனுக்கும் சுப்பனுக்குமா இருக்கணும்? குர்ஆன் இறக்கணும் முஸ்லீமாகி உனக்கு தாண்டா இறக்கணும் குர்ஆன். குர்ஆன் ஓதாம என்ன உனக்கு பெரிய வேலை காத்துட்டு இருக்கு உனக்கு? அல்லாஹ் குர்ஆனை சொல்றான், ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், டெய்லி கொஞ்சமாவது குர்ஆன் ஓதுக்குப்பா. ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் எவ்வளோ முடியுமோ கொஞ்சமாவது ஓதுங்க. ஹஜ்ரத் காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் வேலை ஹஜ்ரத். நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், நான் கடைக்கு போகிறேன். அதில் எனக்கு உடம்பு சரியில்லை, அது குர்ஆன் ஓத டைம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீ இப்படிலாம் சொல்லுவ, சாக்கு சொல்லுவ, நீ கொஞ்சம் சாக்கெல்லாம் எல்லாம் தெரியும் எல்லாம். தெரிஞ்சுங்களா? ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உன்னால் முடிந்து கொஞ்சமாவது குர்ஆன் ஓது. அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா, உங்களில் சில பேர் உடல் நலம் குறைந்தவர்கள் இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். படைச்ச ரப்பி எனக்கு தெரியாதா? வியாதி கொடுத்ததே எனக்கு தெரியாதா? என்கிட்ட சொல்ல வர்றியா? என்கிட்ட சாக்கு சொல்ற? நீ கொடுத்ததே நான் தாண்டா உனக்கு. திருட்டு பயில வியாதி சாக்கு சொல்ற நீ. அலிமான் சயகூனு மின்கும் மர்லா வாஹரூன யல்ரிபூன ஃபில் அர்த் வயப்தகூன மின் ஃபضலில்லாஹ். சில பேர் கடத்தருக்கு போய் சம்பாதிக்க போவான், கடைக்கு போவான், விவசாயத்துக்கு போவான், வியாபாரத்துக்கு போவான், மீன் பிடிக்க போவான், தொழிலுக்கு போவான். அதுவும் தெரியும். அந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுத்ததே நான் தான். இவர் கடலுக்கு போறாராம், கடலை உண்டாக்குறதே நான் தான், மீனை உண்டாக்குறதே நான் தான். லஹ்மன் தரியா, அது சுவையான மீனை உண்டாக்குறதே நான் தான்.
உனக்கு கடை வச்சு கொடுத்தது நான் தான், வியாபாரம் வச்சு கொடுத்தது நான் தான். என்கிட்டே சொல்கிறேன், நீ சாக்கு சொல்கிறேன், நீ எங்கிட்டே சாக்கு. வாகர் அதுவும் எனக்கு தெரியும், நீ கடத்திலுக்கு போவ சம்பாதிப்புங்கிறது எனக்கு தெரியும். வாஹருன யல்ரிபூன ஃபில் அர்த் வ யப்தகூன மின் ஃபضலில்லாஹ் வாஹருன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ். சில பேர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போவார்கள், போர் வீரர்களாக இருப்பார்கள், போருக்கு செல்வார்கள். இதை சாக்கும் சொல்லாது, எல்லாம் எனக்கு தெரியும், அதுவும் எனக்கு தெரியும். வாஹருன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ். திரும்ப சொல்கிறேன் கேளு, ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின். குர்ஆனில் டெய்லி கொஞ்சமாவது ஓது. இது அல்லாஹ் உனக்கு உத்தரவு இல்லை. யாருடா உத்தரவு இது? முஸ்லீமாகிய உனக்கும் எனக்கு உத்தரவு இல்லாமல் யாருக்கு பண்ண உத்தரவு இது? கிறிஸ்டியனுக்கா, யஹூதி நஸ்ரானிகளுக்கா? உனக்கு எனக்கு எல்லாம் உத்தரவு போடலை. உனக்கு எங்கே டைம் இருந்துச்சு? காலையிலேருந்து 2 மணி நேரம் ஃபேஸ்புக்கு பார்க்க டைம் இருக்குது, யூடியூப் பார்க்க டைம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பார்க்க, ரீல்ஸ் பார்க்க டைம் இருக்குது, பேப்பர் பார்க்க டைம் இருக்குது, நியூஸ் பார்க்க டைம் இருக்குது, மணிக்கணக்கில் பேச டைம் இருக்குது, ஃபோன் எடுத்துக்கிட்டு ஊரு கதை வம்பு அளக்க டைம் இருக்குது, பஞ்சாயத்து பேச டைம் இருக்குது. குர்ஆன் ஓத 10 நிமிஷம் கிடைக்கல. இல்லை வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை? முஸ்லீம்னு சொல்ல வெக்கமா இல்லை உனக்கு? அவர்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட சொல்ல பை, அந்த மனுஷன்கிட்ட கேட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்மளே பார்த்து கேட்குறாங்க, நம்மளே பார்த்து முஸ்லீமான வெக்கமாக இருக்கு. ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பையனுக்கு துவா செய்யுங்க சார், 35 வயசு ஆச்சு, வேலை கிடைக்கலன்னு. அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இப்போ உங்கள்கிட்ட பேச நினச்சிக்காதீங்க பை. நீங்கள்லாம் மாணிக்கமான காலையிலேருந்து எல்லாம் குர்ஆன் ஓதி விளைஞ்சிங்களா வந்திருக்கக்கூடிய காரைக்கால் மக்கள் தெரியாதா? இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாம் ஒரு அரை மணி நேரமாக அது கொஞ்சம் நேரமாக குர்ஆன் ஓதனை கை தூக்கி 2 பேர் ஓதுறமானவன் தெரியாதா? நீ ஓதி ஆகணும், இல்லை சாத்திடுவார் அஜரத்து ஓதாம இருந்தா. ஓதுறமானவன் தெரியாது, எல்லாம் கை தூக்குறாங்க. நீ காலையிலேருந்து சாயந்தரைக்கு ஓதி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மற்றவங்க கை தூங்கி யாராச்சும் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் குர்ஆன் ஓதனை வந்துடுறது. மாஷா அல்லா, மாஷா அல்லா. வருங்க ஒரு 5-6 பேர், 7-8 பேர், மாஷா அல்லா இருக்குங்க. ஒரு மூமினா பிறந்த நமக்கு இதை விட என்னங்க சந்தோஷம் என்னங்க? அல்லாஹ் நம்ம குர்ஆனை கொடுத்துருக்குறான், அல்லாஹ் நம்ம குர்ஆனை கொடுத்துருக்குறான். நமக்கு யாருக்கும் இல்லாத குர்ஆனை நசீபாக்கியிருக்கான் அல்லாஹ். இதோட சந்தோஷம் என்ன இருக்குது நமக்கு? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனை ஓது. அது கூட ஓத உனக்கு பையனுக்கு கற்றுக் கொடுக்குறது 35 வருஷம் சோறு போட்டு வளர்த்துருக்குறார். சோறு போட்டு வளர்த்துருக்குற என்ன? எங்கள் பாவா காலையில் எந்திரிச்ச உடனே விளைஞ்சிங்களா ஃபஜ்ர் தொழுகிறேன்னா இந்த மாதிரி அசா வச்சுருப்பாங்க கையில். அவங்க கால் கொஞ்சம் பிரச்சனை, அசா வச்சுருப்பாங்க. ஒரே அடி தான், அசா பெருசுக்கு புடச்சிக்கும். அப்படியே தொடையில் ஒரு அடி போட்டாங்கன்னா இந்த பெருசுக்கு புடச்சிக்கும். ஏஜர் எருமாமா எழுப்புவாங்க, எந்திரிக்கல, ஒரே அடி தான். விளைஞ்சிங்களா எங்கள் பாவா சொன்னாங்க, எங்கள் தாதா பாவா அப்துல் கரீம் ஹசரத், அவங்களும் எங்கள் பாவா ஹசரத், அவங்க அப்துல் கரீம் ஹசரத். அப்துல் கரீம் சொல்லி பேரப்பிள்ளை தான் நான், இவங்களும் அப்துல் கரீம் சொல்லி பேரப்பிள்ளை தான். விளைஞ்சிங்களா அப்துல் கரீம் 2 பேரும் எங்கள் என்னுடைய அண்ணன் தான், என்னோடய தம்பி தான். அவங்க ஹசரத் கபிலா, உங்கள் ஊர் ஹசரத் அப்துல் கரீம் ஹசரத் கபிலா. அவங்களும் அப்படி தான், அவங்க பிள்ளைங்கள எங்கள் பாவாவும் இவங்க பாவாவும் எங்கள் தாப்பனார் இவங்க தாப்பனா அண்ணன் தம்பிங்க தொழுகு போவாங்க. எந்திரி அப்படின்னு, எந்திரிக்கலாம் அடி தான், ஒரே அடி. அவங்க அசா வச்சுருப்பாங்க கையில், ஒரே அடி. அப்படி அவங்கள தொழுகு போய் பழக்க. நாம் நினைக்கிறோம் இன்றைக்கி போய் பையன் முகப்பத்து, பையன் மேலே பிரியும், பாசமாக வளர்க்குறது இல்லை பிள்ளை. அவன் 9 வரைக்கும் தூங்குறான், 8 வரைக்கும் தூங்குறான், அது பேர் பாசங்கிறான். அவனை தொழுகைக்கு கூட்டி போய் அது பேர் தான் பாசம். அவன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அவனுக்கு. அந்த அப்துல் கரீம் தான் பிள்ளைங்க அப்படி வளர்த்தாங்க. இன்றைக்கி ஒருத்தவங்க இமாமா உட்காந்துருக்கு, ஒருத்தர் பேச்சாளராக உட்காந்துருக்காங்க பாருங்க. 2 பேர பிள்ளைங்களும் உட்காந்துருக்கோங்க. ஏன் அன்றைக்கி அடியை போட்டு வளர்த்தது தான். இதுக்கு பேர் தான் பாசம், இதுக்கு பேர் முகப்பத்து. நீ தூங்குடாப்பா, நல்லா தூங்கு. 8 மணிக்கு எஞ்சி பூஸ்டோட போய் நிற்கிது அம்மா, போன்விட்டாவோட போய் நிற்கிது அம்மா, ஹார்லிக்ஸ் கலக்கி நிற்கிது. எங்கப்பா பிச்சு எடுத்துருவாங்க. மரியாதையாக இந்த ஃபஜ்ர் தொழு. ஃபஜ்ர் தொழுத உடனே சலாம் கொடுத்தோன்னா குர்ஆனை கையில் எடுக்கணும். முதல்ல யாசீன் ஓதணும், ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதும். ஓதி முடிச்சுட்டு போ, இந்த பூஸ்ட் வாங்கி குடி, போன்விட்டா வாங்கி குடி, மில்க் பிஸ்கட் வாங்கி குடி, என்ன வேணால் வாங்கி. அதுக்கு அடுத்தது தான் இல்லை உரிச்சி எடுத்துருவாங்க. அப்படி எங்களை அவர்கள் எது அன்பு எது பாசம் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பிள்ளைகளை தொழுகையாளியாக நீ பழக்கு, குர்ஆன் டெய்லி ஓதக்கூடியவர்களாக பழக்கு. இன்ன வரைக்கும் பயம் வருது, ஃபஜ்ர் தொழுகை எனக்கு பாவுடைய அசாயாபம் வருது. விளைஞ்சுங்களா அந்த அடுத்து 40-30 வருஷம் போயிடுச்சு, இன்ன வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகாமல் இருக்கு. இப்போ முடியல எங்களால், ஃபஜ்ர் தொழுக முடியல. சில பேருக்கு தொழுகாமல் இருந்தால் கை காலம் உதறது. சில நேரங்களில் மணி அலாரம் அடித்து கூட எந்திரிக்காமல் நைட் லேட்டாகிடுவோம். வக்து முடிய 10 நிமிஷம் தான் இருக்கும். அடித்து பிடிச்சி எந்திரிச்சு அல்லா அல்லா அல்லா, நேரம் ஆயிடுச்சு, கல்ல ஒரு பக்கம் தண்ணி வந்து ரொம்ப நேரம் முடிஞ்சிட போகுது. அடித்து பிடிச்சி போய் பாத்ரூம் பீஷாப் கூட போகிறதில்ல. டபான்னு ஒழு செஞ்சுட்டு சுன்ன தொழுது ஃபரல் தொழுது சலாம் கொடுத்தா டைம் பார்க்குறது. அப்பா இன்னும் 3 நிமிஷம் பாக்கி இருக்கு. எப்பயாவது இருக்கா வருஷம் எப்போ நடந்து போயிடுது அந்த மாதிரி. அப்போ தான் மனசுக்கு சந்தோஷம் வரும். ஹதீஸ் வருது, மூமின் தொழுகையில் பாபந்தியாக இருக்கான் பார்த்தீங்களா,
தொழுகையில் உஷாராக இருக்கார் பார்த்தீங்க, தொழுகை வக்து தவறாமல் தொழுகிற பார்த்தீங்களா, அந்த மூமினை கொண்டு போய் கபரில் வச்சுருவாங்க. ஒவ்வொரு மூமினையும் ஹதீஸில் எடுத்துக்காருங்க. ஹதீஸை கபரில் வச்ச உடனே முன்கர் நக்கீர் வந்து எழுப்புவாங்க, கண்ணை திறந்து எந்திரிச்சு உட்காருவான். உட்கார்ந்தோன்னு பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுக்கு அசர் தொழுகை நேரம் போன்று காட்டப்படும். அது ஃபஜ்ராக இருக்கட்டும், நீ அடக்கம் பண்ண காலைல 10 மணிக்கு அடக்கம் பண்ணாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு அடக்கம் பண்ணாலும் சரி தான். அவனுக்கு எப்படி காட்டப்படும் அவனுடைய இடம் என்றால், அசர் தொழுகை நேரம் வந்து விட்டது, இன்னும் நம்ம தொழுகலை, மக்ரிப் அவங்க சொல்ல நேரம் நெருங்கிருச்சு, சூரியன் மறைய போது, அந்த மாதிரி ஒரு நிலையை காட்டப்படும். எங்க மூமின் கபரில் உடனே கண்ணை திறந்து அல்லா அல்லா தொழுகாமல் தூங்கிட்டு அவர் வீட்டில் பெட்டில் படுத்து தூங்கிட்டே நினச்சிருக்காரு. அவர் யாராவது எழுப்புற மாதிரி, அதான் அல்லா அல்லா சூரியன் மறையிற மாதிரி ஆயிடுச்சு, மகரிப் வாங்க சொல்லிடுவாங்களே, அசர் தொழுகலை, இன்னும் நான் பதறி போய் எந்திரிப்பார், அழைச்சி பிடிச்சி ஒரு விஷயம் ஓடுவார். எங்கே கபரில் முன்கர்னுக்கு சொல்கிறாங்க, இல்லைப்பா இது கபரிஸ்தான், கபர் நவரு சார், அசர் தொழுகை டைம் ஆச்சு, குறுக்கால பேசிட்டு இருக்கிறேன், மற்ற தொகுதி வந்து பேசிக்கலாம். இல்லைங்க நீங்கள் மூத்தா போயிட்டு இது கபர் பேசிட்டு இருக்க, குறுக்கால சொல்கிறேன், நீ குறுக்கால பேசிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு வரைஞ்சிங்களா. அசர் தொழுகை கலாவாயிரும், ஏற்கனவே தூங்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், அவர் எடுத்து ஓடுறாரு. அவர் அப்புறம் பிடிச்சி உட்கார வச்சு, இப்போ நீ மூத்தா போயிட்டு கபரிஸ்தான் இது, அப்படியா கொஞ்ச நேரம் கழிச்சா விளங்குறாரு அவர். இந்த ஹதீஸில் வருது பாய் விளைஞ்சுங்களா. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க இந்த ஹதீஸை. அபுல் ஆசிமில் வருது, இப்னு அபி ஆசிமில் ரிவாய் செய்யக்கூடிய ஹதீஸ் இது விளைஞ்சுங்களா. இதா அதகல் மையித்து இதா உதுகல் மையித்து வல் கபர முஸ்லித்தில் அவள் ஷம்சு இந்த குரூபியா, சூரியன் மகரிபு நேரத்தில் காட்சியளிப்பது போன்ற அவர் காட்சியளிக்கப்படும். இப்போ எஜிலிசு எம்சிஹோ அலைஹி, அவர் எந்திரிச்சு உட்காந்து கண்ணை தொடச்சிக்குவார், தொடச்சி பார்ப்பார், டைம் பார்ப்பார், வாட்சி பார்ப்பார், கரண்ட் எங்கடா கடிகாரம் கபருக்குள்ள யார் வைக்கிறது இப்படி பார்ப்பார், சூரியனை பார்ப்பார், ஆஹா டைம் ஆயிடுச்சு மகரிபுக்குன்னு சொல்லுவார். ஒயக்கூலு சொல்லுவார், தவுனி தவுனி உசல்லி, நவருங்க என்னை விடுங்க தொழுதுட்டு வந்துடுறேன். கேள்வியாவது கணக்காது, தொழுக டைம் ஆச்சு கேள்வி கணக்கான் யார்கிட்ட, முன்கர் நக்கீரே மிரட்டுவார், யா மூமினே தவுனி விடுங்கள் என்னை உசல்லி தொழுக போகிறேன் நான். அல்லாஹ் அக்பர். அப்போ எந்த அளவுக்கு தொழுகையில் அக்கறை இருந்திருக்கு அவருக்கு, எந்த அளவுக்கு பெற்றோர்கள் பழக்கி இருப்பார்கள். அப்படிதான் ஒரு மூமினுடைய அடையாளம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எரும மாடு மாதிரி உட்காந்துருக்கான் கடையில். அசர் பாங் உங்களுக்கு, மகரிபா உங்களுக்கு விளங்குங்களா, பள்ளிவாசல் வராமல் கடை பெருசாக போச்சு உனக்கு, அந்த கடை வாழ வைக்க நினச்சியா, கடைக்குள்ள லாரியே உள்ள போகுது, லாரி வழி தவறி கடைக்குள் பூந்தது கடைக்காரர் சட்னி, கடையை இலாகாக்கனே நீ பள்ளிவாசலுக்கு ஏத்தாப்புல கடை, பள்ளிவாசல் கடையில் வாடகை உட்காந்துருக்கான், பள்ளிவாசல் சுற்றி கடை இருக்குது, பாங் துஹர் பாங் சொல்கிறாங்க உள்ள உட்காந்துருக்கான், அசர் பாங் சொல்கிறாங்க உள்ள உட்காந்துருக்கான், மகரிப் பாங் சொல்கிறாங்க உட்காந்துருக்கான், இஷா பாங் சொல்கிறாங்க உள்ள உட்காந்துருக்கான். முஸ்லீமும் மூமினும் பேர் வச்சிருக்க நீ, வெக்கமா இல்லை உனக்கு? அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறான், அல்லாஹ் தான் எல்லாத்தோட பெரியவன்னு சொல்கிறேன், கடை உனக்கு பெருசாக போச்சு, வாயில் சொல்கிற அல்லாஹ் அக்பர். முனாஃபிக் நீ, வாய் சொல்கிறது அல்லாஹ் அக்பர் என்று, அல்லாஹ் பெரியவன், கல்பு சொல்றது கடை எனக்கு பெருசு, வியாபாரம் பெருசு, காசு பெருசு, உத்தியோகம் பெருசு, வேலை பெருசுன்னு கல்பு சொல்லுது. ஏ ஷேഖനായ ஷம்சுல் ஆரிஃபீன் சர்கார் ஃபைதி ஷா நூரி ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். ஜி பெரிய வசதியான மனிதர். அப்போ சர்க்கார் நசியை செஞ்சாங்க, 5 நேரம் விடாமல் தொழுவுங்க. அதெல்லாம் தொழுவு முடியுது, நான் வந்து பெரிய அதிகாரியாக பெரிய இடத்துல இருக்கோமா, ஆஃபீஸாக இருக்கும், ஆனால் எல்லோரும் வரப்போக இருக்கிறாங்க, நிறைய பேர் வர பார்க்க வராங்க, திடீர்னு இன்ஸ்பெக்டர் வருவார், திடீர்னு மந்திரி வருவார், எல்லாம் வருவாங்க, பல பேரும் வருவாங்க நம்மளை பார்க்குறதுக்கு. அதனால் நான் கொஞ்சம் நேரம் கூட தொழுவு போக முடியல, தொழுவுக்கு நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். இப்போ சர்க்கார் அவர்கிட்ட அவர் பாஷையிலே கேட்குறாங்க, சரிப்பா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உட்காந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, உன் இடத்துல வந்து உன் ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார், திடீர்னு உன்னுடைய அதிகாரி வந்து உன்னுடைய பிஏன்னு சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னு சொல்கிறார். இப்போ என்ன செய்வேன்? இந்த கான்ஸ்டபிள் துரத்தி விட்டு இன்ஸ்பெக்டர் அப்புறம் வாங்க சார் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரான். சரி இன்ஸ்பெக்டர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ பிஏ வந்து சார் டிஎஸ்பி அவங்களை பார்க்க வந்திருக்காரு, இப்போ என்ன செய்வேன்? அடோடா சார் நீ அப்புறம் வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். அவரை டிஎஸ்பி கூட உட்காந்து பேசும். ஏன்? அவரோட இவர் பெரிய ஆள், இவரோட அவர் பெரிய ஆள். டிஎஸ்பிகிட்ட பேசியிருக்கிற மாநில ஐஜி வந்துட்டார் உன்னை பார்க்கறதுக்காக வேண்டி. இப்போ அல்லாஹூ நீங்கள் அப்புறம் வாங்க சார், முதல்ல இடத்த காலி பாருங்க சார், பெரிய வந்திருக்காங்க. அவர்கிட்ட பேசியிருக்கிறீங்க, இன்ஸ்பெக்டர் பிஎம் முதலமைச்சர் வந்துட்டார், இப்போ என்ன செய்வீங்க? யாரும் எனக்கு தெரிய மாட்டாங்க. இப்போ முதலமைச்சர் எந்திரிச்சு போய் வெளியே போய் வரவேற்று இருக்குல்ல, முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, சிஎம்கிட்ட
இவரோட அவர் பெரிய ஆள், அவரோட அவர் பெரிய ஆள், அவரோட அவர் பெரிய ஆள், அவரோட அவர் பெரிய ஆள்கிட்ட பேசியிருக்கிறீங்க. இப்போ இமாம் மோதினார் பாங்க சொல்லும் போது முதல்ல தொழுகைக்கு வாங்கன்னு சொல்றது இல்லை, முதல்ல அல்லாஹு அக்பர் எடுத்த உடனே ஐயா அலஸ்ஸலா தொழுகைக்கு வாங்கன்னு எடுத்த உடனே சொல்லல மோதினார். என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நீ யாரை பெரியவன் நினைக்கிறியோ அவனோட அல்லாஹ் பெரியவன். திருட்டு பயல, நீ யாரை பெரிய ஆள் நினைச்சியோ அவனோட அல்லாஹ் பெரியவன். அதை சொல்லிட்டு தான் தொழுகை வாங்க கூப்பிடுறாரு. எந்த பள்ளி வாசல எடுத்துடும் ஐயா அலஸ்ஸலா சொல்றாங்களா? எடுத்துடும் ஐயா அலஸ்ஸலா காரைக்காலில் எப்படி என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அல்லாஹ் அக்பர். அப்படி தானே நீ கடை பெருசு இல்லை அல்லாஹ் பெருசு. நீ அல்லாஹ் பெருசுன்னு நினச்சா தொழுகவா, கடை பெருசு நினச்சா உட்காந்து சாவு. பொண்டாட்டிட்டு பேசிட்டு இருக்கிற உன் பொண்டாட்டி பெருசுன்னு நினச்சா உட்காந்து அவள் கூட கடை, ரெண்டு பேரும் சேர்ந்து நரகத்துக்கு போ. நீ அல்லாஹ் பெருசுன்னு நினச்சா வா தொழுகவா, அவளையும் தொழுக சொல்லி நீ தொழுகவா. அதனால தாங்க முதல்ல இமாம் மோதினார் அல்லாஹ் அக்பர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. எல்லா ஊர்லையும் அதாங்க சொல்றாங்க அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பெரியவன், அவன் பேச்ச மதி, அவன் சொல்லு பேச்ச கேட்டு உத்தியோகம் பெருசு இல்லை. ஆஃபீஸில் உட்காந்துருக்கிற அல்லாஹு அக்பர். ஆஃபீஸ் சொல்லிட்டு சார் பர்மிஷன் போயிட்டு வந்துடுறேன், உழுவு போய்ட்டுறேன் சார், அதெல்லாம் முடியாதுங்க போய் ஒன்றுக்கு வருது சார், போயிட்டு வாங்க போய் இங்கேயே விட்டுருவா, நீங்கள் ஓவராக பேசியிருந்தா சொல்லு பர்மிஷன் வாங்கு சார், வைத்திய கலக்கு சார், ஓடு சார் ஓடு சார்னு வாங்க. தொழுவு போகிறேன்னு விட மாட்டான், எதையோ சாக்கு சொல்லிட்டு போ சரிங்களா சார், வைத்திய கலக்கு சார், இல்லை போக முடியாது, அசிங்கம் பண்ணால் எனக்கு பிரச்சனை கிடையாது, உட்காரு சார், நீ சந்தோஷமாக போயிட்டு வாங்க பாய் அனுப்பிச்சிடுவாங்க. அலைஞ்சிங்களா இதுக்கு மட்டும் சாக்கு வேணுங்கிற சாக்கு சொல்லு, போயிட்டு வா பள்ளிவாசலுக்கு 5 நிமிஷம் பர்மிஷன் வாங்க, எவ்வளோ நேரம் ஆகும், பரவல் தோந்துட்டு வா, சுண்ணத்து அப்படி தோல்துக்கு வேணும், சுண்ணத்து வேணுமானாலும். சாக்கு போக்கு அல்லாட்ட எடுபடாது, எந்த சாக்கும் எந்த போக்கும் அல்லாட்ட எடுபடாது. உனக்கு அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தான், நிறைய வசதிகளை கொடுத்தான் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கறதுக்கு. நீ அல்லாஹ்வுடைய பேச்சை எப்போ கேட்கலையோ தரித்திரம் வரும், வாழ்க்கையில் துன்பம் வரும், துயரம் வரும், அடிபடும், ஆஸ்பத்திரிக்கு போவ, எல்லா துன்பங்களையும் அனுபவிப்ப. நீ அல்லாஹ்வுடைய பேச்சை கட்டுப்பட்டு நடந்தால் வாழ்வாக்கு வாழ செய்வான் அல்லாஹ். அதுக்கு பேர் தான் அறிவு. அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஆதைனா லுக்மான் ஹிக்மத அன்ஷ்குரு லில்லாஹ். நீ அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சு பழகு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பழகு. நன்றி செலுத்துங்க அல்லாஹ், விளைஞ்சுக்கலாம். ஒரு ஹதீஸில் வருது, பெருமானா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சான். படைச்சோன்னா எல்லா மனிதர்களையும் படைச்சவங்க முன்னாடி அல்லாஹ் நிப்பாட்டினான். எல்லாரும் ஒட்டுமொத்த மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கியாமத்துக்கு வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேரையும் நிப்பாட்டினான். நிப்பாட்டி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா காமிச்சான். அப்போ எல்லாத்தையும் பார்த்தாங்க. சில பேர் நெட்டையாக இருந்தாங்க, சில பேர் குட்டையாக இருக்கிறாங்க, சில பேர் வெள்ளை வெளியேன்னு இருக்கான், சில பேர் கண்ணங்கரையில் இருக்கான், சில பேர் அழகாக இருக்கிறான், சில பேர் பல்லு தூக்கிட்டு இருக்கு, சில பேர் கண்ணு முட்டை கண்ணாக இருக்குது, சில பேர் குட்டை கண்ணாக இருக்குது, துருணு கண்ணு, சில பேர் கோடீஸ்வரர் மாதிரி எல்லாம் காட்டுறான், சில பேர் பிச்சைக்காரன் மாதிரி பழைய சட்டை போட்டிருக்காங்க, எல்லாம் தெரியுது அப்படியே. உடனே அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எல்லாம் அடியார்கள் தானே? ஆமாம். லவ்லா சவ்வைத்தஹு ஹதீஸ் எடுங்க, இவர்களை எல்லாம் நீ ஒரே மாதிரியாக படிச்சு நல்லா இருந்திருக்குமே ரப்பே, எல்லாரையும் ஒரே மாதிரி அழகோட, எல்லாரையும் ஒரே மாதிரி காசு பணத்தோட, எல்லாரையும் ஒரே மாதிரி தரத்தோடு படைச்சிருக்கலாமே ரப்பே, ஏன் இப்படி படைத்தா என்று கேட்டார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னி உஹிப்பான் உஷ்கர, நான் எனக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதற்காகத்தான் இப்படி படைத்திருக்கின்றான். என்னை திட்டுறதுக்கு இல்லை. இப்போ நீ என்ன செய்யணும் ரப்பே, இன்னொருத்தரை பார்க்குற அலைஞ்சுனா கண்ணு இல்லாமல் இருக்கிறான், அவனை பார்த்து ரப்பே எனக்கு கண்ணு கொடுத்தே ரப்பே அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் பார்த்தா காசு பணம் வசதி இல்லாமல் இருக்கிறார், அவர் இன்னொருத்தர் பார்த்தா வசதியோடு இருக்கார், புள்ள இல்லை, யாரில் எனக்கு புள்ள 4 பிள்ளைகளை கொடுத்தே ரப்பே அல்ஹம்துலில்லாஹ். அலைஞ்சுல ஒருத்தர் பார்த்தா புள்ள குட்டியோடு இருக்கிறார், அவர் இன்னொருத்தர் பார்க்குறாரு, பார்த்தா அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கு, யாரில் எனக்கு உடல் ஆஃபீஸ் சலாமத்தை கொடுத்தே ரப்பே. ஒருத்தர் காரு பங்களாவுக்கு ஒருத்தர் சைக்கிளில் போகிறார், என்ன காரில் போகிறார் நினைக்கவில்லை, அந்த காரில் போகிறாருங்க, அவருக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியரான், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ் யாரெல்லாம் சைக்கிளே கடைசி வரைக்கும் பள்ளியாசுக்கு போய்க்கிறேன், நல்லபடியாக கிட்னி இருந்தால் போதும். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சுக்குரு செய்யணும். அல்லாஹ் சொல்கிறாங்க, வரவுலா சவ்வைத்தஹு, அவர்களில் லவுலா சவ்வைத்த பைன இபாதிக், ஒரு அடியார்களுக்கு மத்தியிலே சமமாக ஆகியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இடத்திலே கேட்டார்கள். ஹஜ்ரத் யாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். கால அல்லாஹ் சொன்ன, இன்னி அஹப்பப்து அன் உஷ்கர, நான் நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உபை பின் கஅப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. விளங்குங்களா? எடுத்து பாருங்க, நன்றி செலுத்தப்பட. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சுன்னா நன்றி செலுத்த அல்லாஹ்.
கண்ணு திறந்தையா? பெட்லேயே உட்காந்து யா அல்லா அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லா கண் திறந்து பார்த்தேன், என் முன்னாடி என் மனைவி மக்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க, நான் ஹயாத்தா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வரும் கண் திறந்து பாப்பா கபர்ஸ்தானில் இருப்பேன். நைட்டு இஷா தொழுதுருப்பேன், ஃபஜ்ரில் ஊடு நிமிர ஆள் நிற்பானுவோம். நல்லதாங்க படுத்தார். இஷா தூட்டி எங்கிட்ட பேசிட்டு தாங்க இருந்தார், கதை பேசுவோம் உட்காந்து. ஒரு இட்லி சாப்பிட்டாரு, சட்னி வச்சு கொடுத்தேன், அதெல்லாம் வரும். இப்போ நீ சாப்பிட்டு டெய்லி சாப்பிட இட்லிலாம் வராது. அந்த மூத்தாப்பருக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாருன்னு கேட்டால் ஒரு சாயால் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டாரு. எல்லாம் அவரை படுத்தாருங்க. காலையில் இந்த எந்திரிக்கும் போது ரூ போயிடுச்சுங்க. உனக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது பை. ஒரு நாள் வரும், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா கண் திறந்து பார்த்தாய் முன்னாடி அல்லாஹ் அக்பர், நீ ஹயாத்தா இருக்கிற, உன் மனைவி ஹயாத்தா இருக்கிறாங்க, உன் புள்ள ஹயாத்தா, ஊடு முதல்ல இருக்குது. பலஸ்தீனில் ஊடே காண போயிரு. திடீர்னு பார்த்தா நைட்டு படுக்கிறாங்க, காலை பார்த்தா ஊட காணும். என்ன பை? ஃப்ளோரிடா நைட்டு படுத்தாங்க, கிளம்பிட ஊட்டையே காணும், தெருவில் நிற்கிறாங்க. நியூயார்க்கு நடஞ்சிகளை எல்லாம் வெள்ளம், வாசலில் காரை காணும், எல்லாம் போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. காரையும் காணா, பைக்கையும் காணா, ஊட்டையே காணும், தெருவில் நிற்கிறான். வீட்டுக்கு மாடி என்று கூப்பிட்றான், ஐயா உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். அல்லாஹ் உன்னை சந்தோஷமாக வீட்டில் உட்கார வச்சானே, கண் திறந்து பார்த்தவனை கூப்பிடு, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் 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 ரப்பே, என்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறேன் ரப்பே. கண் திறந்து பார்த்தா வீட்டில் பெட்டில் இருக்கிற. சில பேர் கண் திறந்து பார்க்குறான், ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருக்கிறான், ஐசியில் படுத்துருக்கிறான். நல்லா தாங்க படுத்த, நெஞ்சு வலிண்டாரு. அப்புறம் நினைவு போயிடுச்சு, நான் எங்கே இருக்கிறேன், நீ ஆஸ்பத்திரி பெட்டில் இருக்கிற. எவ்வளோ நேரம் அல்லாவுக்கு டெய்லி நடக்குதுங்க இது. இதே காரைக்காலில் போய் பாரு, ஜிஹெச்சில் போய் பாரு, ஐசியில் போய் பாரு, பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் ஐசியில் போய் ஒரு நாள் ரவுண்டு போயிட்டு வா, ஒவ்வொருத்தரையும் விசாரி. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாருங்க, வந்தாருங்க, குறுக்கால நாய் வந்துருச்சு, பைக்கு சாரில் சாக்கடையில் உள்ள விட்டாருங்க, கால் உடஞ்சி போச்சு, இடுப்பு உடஞ்சி போச்சுக்கலாம். ஒரு நிமிஷ நேரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காட்சி அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த காலையில் எழுந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம மா அஸ்பகமி மின் நிஅமத்தின் அவ் பிஅஹதின் மின் ஹல்கிக ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர். பெருமானார் சொல்லுவாங்க, கண் திறந்து பார்த்தவன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே ஜி, இந்த காலையில் எனக்கு சந்தோஷமாக என்னை எழுப்பிவிட்டாயே, என் மனைவி மக்களை சந்தோஷமாக எழுப்பினாயே, எனக்கும் என் மனைவி மக்களுக்கும் என்ன நியமத்துகள் எல்லாம் என்று காலையில் நீ கொடுத்தாயோ அதையெல்லாம் நீ கொடுத்து தான் ரப்பே, நான் சம்பாரிச்சது இல்லை, உன் கருணை. என்னை மூத்தாக நான் கபரில் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும், நீ கொடுத்த கருணை ரப்பே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம மா அஸ்பஹபி மின் நிஅமத்தின், எந்த நியமத்துகளோடு இன்று காலையில் நான் எழுந்தேனோ, அவ் பிஅஹதின் மின் ஹல்கி, உன் சிருஷ்டிகளில் யாரெல்லாம் எந்த நியமத்துகளோடு எழுந்தார்களோ, ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக ஃபலக்கல், அது நீ ஒருத்தன் தான் கொடுத்த, வேற யாரு கொடுத்த நியமத்து என்கிட்ட இல்லை. புரிஞ்சுங்களா? ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர். உனக்கே நன்றி அல்லாஹ், உனக்கே நன்றி அல்லாஹ். இஞ்சாய் நைட்டு மூத்தா போயிட்டா, காலையில் எந்திரிச்சா இருப்பாளாவ? உன் புள்ள மூத்தா போயிட்டான், எந்திரிச்சுன்னா ஒன்னையும் ஹயாத்தா வச்சேன், திரும்பி பார்த்தா மனைவி ஹயாத்தா இருக்கு, பிள்ளைங்க ஹயாத்தா இருக்கு. இதோட நேமத்து என்ன வேணும் உனக்கு? என்ன நேமத்து வேணும் உனக்கு? மூச்சு ஒழுங்கா ஓடுது, கண் ஒழுங்கா திறக்குது, எந்திரிச்சு போய் ஒழுவு செய்ய தண்ணி இருக்குது, அல்லாஹ் கொடுத்தான். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. ஷேഖ்னா ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைதி ஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீ காலையில் எந்திரிச்சு ஓடாதப்பா, கோழி ஓடின மாதிரி அவுத்துட்டு கோழி படவா ஃபாஸ்ட்டாக ஓடும், எங்கடா ஓடுன்னு தெரியாது, டப்பன்னு ஓடும், கூடை திறந்த உடனே. அப்படி ஓடாது, ஒரு நிமிஷம் உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் கண்ணீர் விட, அல்லாஹ் ரப்பே இவ்வளோ நேமத்தோடு என்னை காலை எந்திரிக்க வச்சேன். யா அல்லாஹ் இன்றைய பொழுது என் வாழ்க்கையில் வரவாக ஆக்கு, உன்னுடைய அருளை பெறக்கூடிய நாளாக ஆக்கு, உன்னுடைய வருத்தத்தை பெறக்கூடிய நாளாக ஆக்கிறாது, என் வாழ்க்கையில் ஒரு வரவான நாளாக்கு, என் வாழ்க்கையில் வருத்தமான நாளாக ஆக்கிறாது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌம், யா அல்லாஹ் இன்றைய நாளுடைய நன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன். வ ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ பரக்கத்தஹு வ ஹுதாஹு, இன்றைய நாள் எனக்கு நேர்வழிப்படுத்து அல்லாஹ், இன்றைய நாளில் வெற்றி கொடு அல்லாஹ், இன்றைய நாளில் என் வாழ்க்கையில் ஒரு லாபகரமான நாளாக ஆக்க அல்லாஹ், இந்த நாளை உதவிகரமான நாளாக ஆக்க அல்லாஹ். ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ பரக்கத்தஹு வ ஹுதாஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதல் யௌமி வ ஷர்ரி மா பஅது. ரசூலா கேட்டாங்க, இதெல்லாம் ரசூலா கேட்ட துஆங்க. இன்றைய நாளுடைய தீமையை விட்டும், இன்றைய நாளுடைய தீமையை பின்னால் தொடருவதை விட்டு உண்ட பாதுகாவல் தேடுறேன். காலையில் எந்திரிச்சு போனால் கையில் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு ஒரு மாதம் படுக்க வச்சுறான்ல. அப்போ இன்றைய நாளில் 1ஆம் தேதி ஏற்பட்ட தீமை 30ஆம் தேதி வரைக்கும் தொடருதா இல்லையா? அப்போ இன்றைய நாள் எனக்கு லாபகரமான நாளாக நஷ்டமாகிறாத, எனக்கு இந்த நாளில் ஏற்பட்ட நஷ்டம் இன்னும் பல நாட்கள் தொடரக்கூடியதாக அந்த மாதிரி ஆக்கிறாத, என்னை காப்பாற்ற அல்லான்னு கேளு அல்லாட்ட.
யார் கற்றுக் கொடுத்தா இதை? பெருமானார் சொன்னாங்க. சேகனா சொல்லுவாங்க, எந்திரிச்சு உடனே ஓடாதரா, அப்படியே உட்காரு கொஞ்சம் நேரம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, என்னவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நேமத்தை நினச்சி அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய். ஒரு நிமிஷம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. அதன் பின்னால் எழுந்து செல். எந்திரிச்சு போய் பாத்ரூம் போ. பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்த உடனே சொல்லு. அந்த துவாக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கும், அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணிக்கும். அரபியில் படாட்டி வெளியே வந்து சொல், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னியல் அதா வாஃபானி, என்னிடமிருந்தும் அசுத்தங்களை வெளியாக்கி எனக்கு உடலில் ஆரோக்கியம் கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் சொல்லு. கிட்னியில் ஸ்டோன் அடைச்சிச்சு, பீஷா வெளியே வராது. சவுத்தில் போய் முட்டுறான், சொட்டு சொட்டாக வருது, ரத்தம் கலந்து வருது, சவுத்தில் போய் முட்டுறான். யூரினரி இன்ஃபெக்ஷன், யூடிஐ முத்தி போயிடுச்சு, ரத்தம் கலந்து வருது, முட்டுறான், பீஷா வரமாட்டேங்குது. ஒரு பீஷா வரும்போது துடிக்கிறான், மனம் வரமாட்டேங்குது. சில பேருக்கு, எனக்கு தெரிந்த ஒரு நபரை நான் பார்த்தேன், மலக்குடலில் ஏதோ ஒரு அடப்பு. இந்த இடத்துல டாக்டர் ஓட்டை போட்டு ஒரு பை தொங்க விட்டாங்க. டாக்டர் சாப் இருக்கிறாங்க, கேளுங்க நிஜமாக அப்படி ஒரு இருக்கு, ஒரு பை தொங்க விட்டாங்க. பை தொங்குது. நான் போய் பார்த்தேன், என்னங்க இதுன்னு. அந்த இது எனக்கு வேலை செய்யலை, இது எப்படி இனிமேல் என் மௌத்து வரைக்கும் இதான்ட்டான், அதை மறுபடியும் சரி பண்ண முடியாதுன்ட்டான். இது என்னங்க செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒருக்கா அதை வந்து எடுத்து என் பிள்ளைங்க குட்டிங்க கொண்டு போய் அதை சுத்தம் பண்ணி அதை மாற்றி வேற வைப்பாங்களா அதுன்னு தெரியல, அல்ல அதையும் சுத்தம் பண்ணி மறுபடியும் மாட்டுவாங்களா தெரியல. அந்த டியூப் வெளியே தொங்குது, அதை தூக்கிட்டு தான் எங்கே போய் கல்யாணம் வீட்டுக்கு போனால் அதை தூக்கிட்டு தான் போகணும். உள்ளே விடுவானோ சோத்து தான் சாப்பாடு மண்டபத்தில் ஒன்று. என்னங்க அது வந்து பை வச்சுருக்கிறீங்க, கேரி பேக். இவருடைய வைத்திய சாமான் அதில் இறங்குது. நமக்கு எல்லாம் நான் கண்ணால் பார்த்த செய்தி சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா, அந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்ம மனைவி மக்களையும் பாதுகாப்பானா. நீ அல்லாஹ்வுடைய நேமத்தை உனக்கு அல்லாஹ் அந்த மாதிரி வைக்காமல் அற்புதமான முறையில் போய் சுத்தம் பண்ணி கொண்டு உன் கையால் சுத்தம் செய்து வெளியே வர்றைய பெருமானார் சொன்னாங்க, என்னிடமிருந்தும் இந்த அசுத்தங்களை வெளியாக்கி எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் பாத்ரூம் பண்ணி சொல்கிறீங்க? இந்த துவா தெரியும்? இந்த துவாவை ஓதனா, யாரெல்லாம் பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது இந்த துவா ஓதுறீங்களோ, நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோ, உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகாது. மலம் சிறுநீர் கழித்து விட்டு இந்த துவா ஓதனா உனக்கு இந்த ப்ராப்ளமே வராது, யூடிஐ வராது, இன்ஃபெக்ஷன் ஆகாது உனக்கு. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், லைன் சக்கரத்தும் அசீத் என்னது, நீ நன்றி செலுத்தினால் மேலும் அந்த நேமத்தை அதிகப்படுத்த வேண்டாம். யாரெல்லாம் எனக்கு நல்ல முறையில் பீஷா வெளியாக்கினே, நல்ல முறையில் என்னுடைய மலஜலத்தை வெளியாக்கி நன்றி செலுத்தினா கடைசி வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வராது உனக்கு. டெய்லி ஓதுங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகவே ஆகாது, பெரிய ப்ராப்ளம் வரவே வராது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பழகுங்க பாய். நன்றி செலுத்துறது பேர் தான் அறிவுன்ட்டான். இது இந்த சப்ஜெக்ட் எடுத்த இன்னைக்கு பலகத ஆத்தைனா லுக்மான் ஹிக்மத்தை அனிஷ்குருலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. தெரியுதா பாய்? இந்த வருஷமெல்லாம் நன்றி செலுத்தி பழகு. வீட்டை விட்டு வெளியே கால் வச்சிங்கன்னா, ரப்பே நான் உன்னை நம்பி வெளியே போகிறேன். கடத்தூருக்கு போய் கத்திரிக்காய் வாங்க தான் போகிறீங்க, 5 நிமிஷம் தான் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு சின்ன வேலை தான். நினச்சிங்களா? வக்கீல் மூலம் சொன்னாங்க, 2 நாளைக்கு முன்னாடி பைக் எடுத்து சாமான் வாங்க போனேன், பைக்கை நிப்பாட்டிட்டு ஒரு காலை ஊண்டி கொண்டு இப்படி திரும்பிட்டேன், கால் படக்குச்சு, நடக்க முடியாமல் போயிடுச்சு, பெருசு வீங்கிருச்சு. ஒரு நொடி நேரம். யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், சலாமத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்த்து அல்லா. போயிட்டீங்க, சலாமத்தை வீட்டுக்கு வந்து சேர்ந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ வண்டிகளை கடந்து, எத்தனையோ பஸ்ஸை கடந்து, எத்தனையோ லாரியை கடந்து போயிட்டு திரும்ப வீட்டுக்கு சலாமத்தை கொண்டு வந்து சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ். நன்றி செலுத்து. 24 மணி நேரமும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் பாருங்க, உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் மேலே கொண்டு போயிடுவோம். ஏன் அல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன? லைன் ஷகர்தும், சத்தமாக சொல்லுங்க பாய், லைன் ஷகர்தும், நீ நன்றி செலுத்தினால் உன் வாழ்க்கையை மேலே அதிகப்படுத்தி கொண்டே செல்வேன். வலையின் கஃபர்தும், நான் கொடுத்த நேமத்துகளை வாங்கி அனுபவிச்சுட்டு அல்லாஹ் எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல வருத்தப்பட்டுருது, நன்றி மறந்து நடந்தால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை ரொம்ப கொடுமையாக இருக்கும். கொஞ்சம் இருக்கிறதையும் பிடிங்கி தெருவில் விட்டுரும், நடுத்தருவில் விட்டுருவேன். உடனே மரியாதையாக நன்றி பெற்றோன வாழ். அல்லாஹ்வுக்கு முன்னாடி தொழுகு, மனைவி மக்களை தொழுக சொல்லு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்று, குர்ஆன் ஷரீஃப் ஓது. விளைஞ்சுங்களா? இவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக விடுத்து கொண்டு விடைபெறுகிறேன்.
அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் நன்றி உள்ள அடியார்களாக ஆக்குவானாக. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியம் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அவன் வருத்தப்படுத்தக்கூடிய செயல்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 24 மணி நேரமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சுக்ரு செய்யக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ் ஆக்குவானாக. அந்த நல்லடியார்களோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்மை சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதை பிரம்மாண்டமாக கட்டி கொடுப்பானாக. இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கே வெளிச்சமான மஸ்ஜித் ஆக்கி வைப்பானாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து தொழுது அல்லாஹ்வுடைய அருள் பெற தௌஃபீக் செய்வானாங்க. இந்த மஸ்ஜித் கட்டுவதில் உண்டான பிரச்சனைகள்லாம் அல்லாஹ் தீர்த்து வைத்து எல்லோரும் ஒன்று கூடி சிறப்பாக இந்த பள்ளிவாசலை கட்டி எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லோரும் அண்ணன் தம்பி போன்று அன்போடு பாசத்தோடு ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து சந்தோஷமாக இந்த பள்ளிவாசலை ஒரே சஃபில் இருந்து தொழக்கூடிய காட்சியை அல்லாஹ் காணுவதற்கு நசீபாக்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.